மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் பூகம்பத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 700 கடந்திருக்கு. மியான்மரில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 694ஆக அதிகரிச்சிருக்கு. 1600க்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளனர். தாய்லாந்து நாட்டிலும் நிலநடுக்கத்தால் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும், சட்டுசக் மார்க்கெட் பகுதியில் கட்டப்பட்டு வந்த அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடத்தில் பணியாற்றி வந்த 100க்கும் மேற்பட்டோருடைய நிலை என்னவென்றும் தெரியவில்லை என்று தகவல்கள் வெளியாகியிருக்கு. தென்கிழக்கு ஆசிய நாடான மியான்மரில் மோனிவா நகருக்கு பக்கத்தில் நேற்று காலை 11:50 மணியளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதில் அந்த நாட்டின் பல்வேறு நகரங்களில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் குலுங்கி இருக்கு. இது ரிக்டர் அளவில் 7.7 பதிவாகியிருக்கு. அடுத்த 10 நிமிஷத்தில் அங்கு 2வது முறையாக நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 6.8 புள்ளிகளாக பதிவாச்சு. மியான்மரின் சகாயின் நகரில் வடமேற்கே 16 கிலோமீட்டர் தொலைவிலும் 10 கிலோமீட்டர் ஆழத்திலும் இந்த பூகம்பம் மையம் கொண்டிருந்தது. இதைத் தொடர்ந்து 4 முறை லேசான அதிர்வுகள் ஏற்பட்டன. அடுத்தடுத்து அதிர்வுகள் ஏற்பட்டதால் மியான்மரின் மண்டலே நகரில் இருக்கக்கூடிய மசூதிகள், வீடுகள் இடிஞ்சு விழுந்துச்சு. இங்குள்ள பழமையான அரண்மனையும் இடிஞ்சு விழுந்திருக்கு. இந்த நிலையில கட்டிட இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 694ஆக அதிகரிச்சிருக்கு. 1600க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்காங்க. மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் தாக்கம் தென்கிழக்கு ஆசிய பகுதியில் இருக்கக்கூடிய தாய்லாந்து, மலேசியா, வங்கதேசம், லாவோஸ், சீனா மட்டுமில்லாமல் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களையும் உணரப்பட்டிருக்கு. இதை அமெரிக்கா மற்றும் ஜெர்மனியின் புவியியல் அமைப்பு ஆய்வுகள் உறுதி செஞ்சிருக்கு. தாய்லாந்தில் இதுவரை 10 பேரின் உயிரிழப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு. பாங்காக் நகருடைய அடுக்குமாடி கட்டிடம் கட்டுமான பணியிடத்தில் 100க்கும் அதிகமானோர் இடிபாடுகளில் சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. இதனால் அங்கு பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவே தெரிகிறது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மியான்மருக்கு 15 டன் அளவிலான நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பி வச்சிருக்கு. உணவுப் பொருட்கள், கூடாரங்கள், அத்தியாவசிய மருந்துகள் உள்ளிட்டவற்றை இந்தியா அனுப்பியுள்ளதா அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியா குத்ரேஸ் பாதிக்கப்பட்ட தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் நிவாரணத்துக்காக $5 மில்லியன் ஒதுக்கியுள்ளதா சொல்லியிருக்காரு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் மியான்மர் அதிகாரிகளோட பேசியிருக்க மியான்மருக்கு உதவி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மியான்மர் நாட்டின் முந்தைய அரசுகள் இது போன்ற நெருக்கடி காலங்களில் கூட வெளிநாட்டு நிதியை ஏற்பதில் சுணக்கம் காட்டிய நிலையில தற்போதைய அதிபர் மின் ஆங் ஹைங் தலைமையிலான அரசு வெளிநாட்டு நிதிகளை ஏற்பதற்கு தயாராயிருப்பதா வெளிப்படையாவே சொல்லியிருக்கு. இதற்கிடையில நிலநடுக்கத்தால மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 6 பகுதிகளில் மீட்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கு. இடிபாடுகளில் இருந்து தொடர்ந்து சடலங்கள் மீட்கப்படுவதால் பலி எண்ணிக்கை 1000 கூட தாண்டலாம் என அச்சம் எழுந்துள்ளது. காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க போதிய அளவு இரத்தம் இருப்பு இல்லாமல் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் கள தகவல்கள் தெரிவிக்கின்றன.